வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டுடியோ. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறோம். ஃப்ரம் 2019லேருந்து 2020 வரைக்கும் கடைசியாக டிஎன்பிஎஸ்சி ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் தான் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். இதில் அதே மாதிரி அந்த குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2347 கொஸ்டின் இருக்குது. சப்ஜெக்ட்ஸ் வைஸ் அது எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுங்கிறத நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. சரியா? இது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அந்த டூ யூ நோ ஃபேக்ட்ஸு உங்களுக்கு தெரியுமா, அது எல்லாமே வந்து டாப்பிக்கோடு சேர்ந்து படிக்கிறது தான் நல்லது. சரியா? பட் எனிவே நான் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபார் ரிவிஷன் பர்பஸ்க்கு. சரியா? இந்த இது பார்த்தீங்களா, இப்போ இது யூனிட் 8ல் இருக்கிற தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பற்றி படிக்கிறப்ப ஏர்லி அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி. இதில் நான் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி 2015 to 2020 கொஸ்டின், மொத்தம் 28 கொஸ்டின் இருக்குது. தமிழ்நாடு புக் பேக் கொஸ்டின்ஸ் போத் ஓல்ட் அண்ட் நியூ 6 to 12th 78 கொஸ்டின் இருக்குது. டூ யூ நோ 8 பாக்ஸ் இருக்குது. இது வந்து இது இருக்குது பாருங்கள், அந்த கண்டென்ட் பேஜ் நம்பர்ஸோட. முதல்ல நியூ புக்கில் இருக்க புக் பேக் கொஸ்டின் இந்த டாப்பிக்கோட சேர்ந்தது, அதாவது தொடக்கால புரட்சியில் உடையது. அப்புறம் ஓல்டு புக்கில் புக் பேக்கு, அப்புறம் டிஎன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்புறம் உங்களுக்கு தெரியுமா. இப்படி படித்தது தான் படிக்கிறது தான் பெஸ்ட். இது ஆல்ரெடி நம்ம கிளாஸில் கவர் பண்ணிட்டோம். பட் இது பியூர்லி ஃபார் ரிவிஷன் பர்பஸ். சரியா? அப்போ தான் ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். ரிவிஷன் ப்ராசஸ் அதாவது மார்க்காக கன்வெர்ட் ஆகும். இப்படி நீங்கள் மொத்தமாக வச்சு படிக்கிறப்ப அது செதறிடும். சரியா? ஓகே, எனிவே நீங்கள் அது ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப். இதில் பார்த்தீங்கன்னா 2020 அதான் நான் சொன்ன மாதிரி ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் வரைக்கும் கவர் பண்ணிட்டேன். குரூப் 2வும் இருக்குது. அப்படின்னு பார்த்தா 326 கொஸ்டின். 2019ல் 1981 கொஸ்டின்ஸ். சரியா? பொறுமையாக கோ த்ரூ பண்ணுங்கள். அப்புறம் நான் அந்த ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் சொன்னதை மறந்துடாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ குரூப் 4 கொஸ்டின் பேப்பரில் 170 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், 30 கொஸ்டின் கொஞ்சம் வெளியில் போவாங்கன்னு சொன்னேன். குரூப் 1ல் 150 கொஸ்டின் இருக்குங்க, 50 கொஸ்டின் வெளில போகும்னு சொன்னேன். சரியா? ஸோ இந்த 30, 50 இந்த டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்லாம் எத்தனை பேப்பர்ஸ் இருக்குது? ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஒரு குறைஞ்சது ஒரு 20-30 ஒவ்வொரு பேப்பர்லேயும் இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. சரியா? அப்படி வரப்போ நீங்கள் இப்போதைக்கு ஆல்ரெடி படித்து வச்சதில் எனி எக்ஸ்ட்ரா திங்ஸ் நோட் இட் டவுன், டோன்ட் டூ ரிசர்ச். சரி, எந்த ரிசர்ச்சும் பண்ணிடாதீங்க. நான் கிளாஸில் இண்டிவிஜுவலாக நடத்துகிறப்ப வி டிஸ்கஸ்ட் எ லாட். உதாரணத்துக்கு இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சிகளில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்தோன்னா அதில் நீங்கள் இப்போ சமீபத்தில் வந்த குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பரு, அப்புறம் ஆர்கியாலஜியில் வந்ததில் ஒரு கொஸ்டின் ஒன்று, வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி ஊமத்துறையோட ஒரு நிஜ பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரியா? ஸோ இதை நீங்கள் கிராஸ் பண்ணுறப்ப அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். இந்த டாப்பிக்கு நேராக இது வந்திருக்கு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். யூ ஷுட் நாட் டூ ரிசர்ச் மோர் தேன் தட். அதாவது இன்னொரு தம்பி இருக்கார் செவத்தையா, அவரோட பேர் என்னவா இருக்கும்னு தேடக்கூடாது. அதே மாதிரி சின்ன மருது வெள்ளை மருது, சரியா, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்களோட ஒரிஜினல் பேர் என்னன்னு தேடக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி என்னது வேலு நாச்சியார் இருக்காங்க, அவங்கள பற்றி படிக்கிறோம், அவங்களோட பொண்ணு வெள்ளச்சி. இப்போ வெள்ளச்சிக்கு ஏதாவது குழந்தை இருந்ததா அப்படின்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணக்கூடாது. ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ, ஓல்டு புக்கில் நியூ புக்கில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இது மாதிரி அங்கங்கே கொஞ்சம் இருந்தால் நோட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். டோன்ட் டூ ரிசர்ச். இது எல்லாமே நம்ம கிளாஸில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். சரியா? இந்த 2, 3, 4, 7 ஜஸ்ட் ஃபார் ரிவிஷன். சரியாங்க? We will meet in next class.